بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் நமது தம்மாம் இஸ்லாமிய வழிகாட்டு மையத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற வாராந்திர வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் மாஷா அல்லாஹ் குடும்ப சகிதம் பங்கு பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இன்றைய இந்த இஸ்லாமிய வகுப்பிலே சூரத்து ஷரஹ் அத்தியாயம் தரக்கூடிய மன உளைச்சலுக்கான மருந்து என்கிற ஒரு அற்புதமான நமக்கு தேவையான ஒரு தலைப்பை அல்ஹம்துலில்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். காரணம், உலகத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது தீர்மானிக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இரவில் நாம் உறங்கச் செல்லும் போது மனச்சிக்கல் இல்லாமல் உறங்கச் செல்ல வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இரண்டுமே இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது. சிரிப்பதற்காக நான் சொல்லவில்லை, உண்மை அதுதான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. அதில் ரெண்டாவது விஷயத்தை விடுங்க, முதலாவது விஷயத்தை குறித்து தான் இன்றைக்கு கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போறோம். மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த மன உளைச்சல் என்பது அதிலிருந்து யாருமே விடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. மேலோட்டமாக பார்க்கும்போது சிரிப்பார்கள், நகைச்சுவையாக பேசுவார்கள், அவர்களுடைய முகம் மாஷா அல்லாஹ் எப்போதும் ஒரு புன்னகையை பூத்து நிற்கும். ஆனாலும் அவர்களுக்குள்ளும் கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். இந்த ஆளு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? யாரையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பணம் இல்லாதவன் நினைக்கிறான் பணம் மட்டும் நமக்கு வந்து விட்டால் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று. அப்படியானால் பணக்காரர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே, இல்லையே? அவங்களுக்கும் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குது? பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படிதானே? இயக்கங்கள் இல்லாமல், தாக்கங்கள் இல்லாமல், எதிர்பார்ப்புகள் இல்லாமல், சஞ்சலங்கள் இல்லாமல் யாருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? அவருடைய வாழ்க்கையும் போல் அவனவனுக்கு அவனவன் இருக்கிற இடத்தில் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான்? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள். நிறைய இடத்துல வருது. சொர்க்கத்திற்கு போகக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் அஞ்சவும் மாட்டார்கள், கவலை கொள்ளவும் மாட்டார்கள். ஏன் இதையே திரும்ப திரும்ப வருகிறது என்றால், மன உளைச்சலுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய கருவியே இந்த அச்சமும் கவலையும் தான். முதலில் அச்சம் என்றால் என்ன, கவலை என்றால் என்ன? ரெண்டுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. அச்சம் என்பது சகோதரர்களே, ஏதாவது நமக்கு ஆகிவிடுமோ என்று நமக்குள் உருவாகக்கூடிய அந்த கலக்கம், அதை அச்சம் என்கிறோம். இப்படி நடந்து விட்டதே அப்படிங்கிறத மைண்ட்ல போட்டு நம்மளை உலுக்கிக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா, அதை கவலை என்கிறோம். ரெண்டும் சற்றேறக்குறைய உடன் பிறந்த அண்ணன் தங்கைகள் அல்லது அக்கா தங்கைகளை போலத்தான். அப்படிதானே? அச்சமும் கவலையும் அல்லது பயமும் கவலையும் பிரிக்க முடியாத பூட்டு சாவிகளை போல் எப்போதும் அது இரண்டும் ஒன்றாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் பயப்பட ஆரம்பித்து விட்டால் கவலை உள்ளே வந்துவிடும். ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் கவலை கொள்ள ஆரம்பித்து விட்டால் பயம் தானாக வந்துவிடும். பயத்தையும் கவலையை என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது.
அதனால் தான் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உண்டான அடிப்படை பண்புகளை பற்றி சொல்லும் போது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவன் அள்ளி தருகிற ஆனந்தங்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள், கவலை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். இந்த அச்சமும் கவலையும் எல்லாருக்கும் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான பிரத்யேக பிரார்த்தனை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌஃபி வல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புக்லி வ ضلع الدين وغلبة الرجال. மனித வாழ்க்கையில் எதையெல்லாம் அவனுடைய சந்தோஷத்தை சாகடிக்குமோ, மனித வாழ்க்கையில் எதையெல்லாம் அவனுடைய ஆனந்தத்திற்கு வேட்டு வைக்குமோ, மனித வாழ்க்கையில் எதெல்லாம் அவனுடைய உற்சாகத்திற்கு உலை வைக்குமோ, மனித வாழ்க்கையில் எதெல்லாம் அவனுடைய சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்குமோ, அவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி பாதுகாவல் தேடும்படி நமக்கு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து அல்லது உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதிலிருந்து? ஹவுஃப் அச்சம், ஹம் கஷ்டம், ஹசன் கவலை, புகுல் கஞ்சத்தனம், அஜிஸ் இயலாமை, கசல் சோம்பேறித்தனம், இப்படியே வருது. அப்ப இது மனித வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னாலே அது இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரைக்கும் கஷ்டங்களை கொண்டும் சிரமங்களை கொண்டும் சூழப்பட்டிருக்கிற ஒன்று. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையை போல இருக்கும்னு சொன்னாங்க. அப்படிதானே? ஆனா இப்ப என்னன்னா, எல்லாரும் ஏத்துக்கிறோம், கஷ்டம் கவலை எல்லாருக்கும் வருங்கிறதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது? எப்படி இன்றைக்கு மனிதர்கள் எதிர்கொள்கிறார்கள்? சில பேரை பார்க்கலாம், அப்படியே மூஞ்சை தொங்க போட்டுக்கொண்டு எதையோ இழந்ததை போல் அல்லது எல்லாவற்றையும் இழந்ததை போல், என்னவோ இதற்கு முன்னால் அவன் சந்தோஷத்தையே அனுபவிக்காததை போல, இதற்கு முன்னால் எதையுமே சாப்பிடாததை போல, உற்சாகமாக உல்லாசமாக வாழாததை போல, எந்த சுற்றுப்பயணத்தையும் செய்யாததை போல அப்படியே உட்கார்ந்திருப்பான் சில பேர். இன்னும் சில பேரை பாருங்கள், கண்ணீர் விட்டு கொண்டிருப்பார்கள். இன்னும் சில பேர் தனிமையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இன்னும் சில பேர் மார்க்க வரம்பிற்குள் வாழாதவர்கள் அல்லது மார்க்க வட்டத்திற்குள் வாழாதவர்கள் தங்கள் கவலைகளை போக்குகிறோம் என்கிற பேரிலே, கவலைகளை நாங்கள் மறக்கடிக்கிறோம் என்கிற பேரிலே போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். இன்னும் சில பேர் குடும்பத்தை வெறுத்து விடுவார்கள், மனைவி மக்களை வெறுத்து விடுவார்கள், அல்லது சொந்த ஊரை துறந்து விடுவார்கள். அன்றைக்கு கூட ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன தகவல் அதிர்ச்சிகரமாக இருந்தது. சென்னை போன்ற பெருநகரங்களில் நீங்கள் பார்க்கலாம், இன்னும் வளர்ந்த டெக்னாலஜி வளர்ந்து விட்ட இந்த காலத்திலும் கூட இந்த பிளாட்பாரத்திலே படுத்துறங்கக்கூடிய அந்த யாசகம் கேட்கிற அல்லது பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் இருக்கிறது. எந்தெல்லாம் மெயின் சிட்டி நம்ம சொல்றோமோ அந்த எல்லா இடங்களிலும், சமீபத்திலே நான் கோயம்புத்தூருக்கு சென்று விட்டு வந்தேன், அங்கே கூட எங்கெல்லாம் மேம்பாலங்கள் கவர்ச்சிகரமாக கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த மேம்பாலங்கள் எல்லாமே பெரும்பாலும் இது போன்ற வாழ்க்கை இழந்தவர்களுக்கு உண்டான ஒரு வீடுகள் போல இன்றைக்கு மாறிவிட்டது. ஏன் இப்படி இவர்கள் இருக்கிறார்கள்? என்ன காரணம் என்று கேட்டால், எல்லோருமே ஏதாவது ஒரு மனப்புரட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடன் தொல்லை, குடும்ப தொல்லை, அல்லது ஆரோக்கிய கோளாறு, அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒன்றிலே பாதிக்கப்பட்டதற்கு பிறகு கடைசியில் அவர்கள் என்ன முடிவெடுத்து விடுகிறார்கள்? இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க முன்னாடி இருந்தா தானே எனக்கு அவமானம், தெரிஞ்சவங்க முன்னாடி இருந்தா தானே நான் அந்த மன உளைச்சலை ஃபேஸ் பண்ணணும், நான் பாட்டுக்கு எனக்கு அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு இடத்திற்கு நான் போய் விடுகிறேன் என்று அங்கே போய் தங்களுடைய வாழ்க்கையே அவர்கள் காடாக்கி கொள்கிறார்கள். இப்படி சகோதரர்களே, மன உளைச்சல்கள் என்பது மனிதர்களை எந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது என்றால், நாம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அது மிகப்பெரிய விளைவுகளை எல்லாம் சிலரை எடுக்க வைத்து விடுகிறது. சிலர் ஊரை விட்டு ஓடி விடுகிறார்கள், அப்படிதானா? சிலர் குடும்பத்தை விட்டு எங்காவது பறந்து விடுகிறார்கள். இன்னும் சில பேர் மார்க்க உணர்வு இல்லாதவர்கள் அல்லது மார்க்கம் என்கிற வட்டத்திற்குள் வாழாதவர்கள் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மன உளைச்சல் என்பது இன்றைக்கு பலரையும் படுத்தி எடுக்கிறது. அப்படிதானா? போதாக்குறைக்கு இன்றைக்கு எங்கே நீங்கள் போனாலும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கவுன்சிலிங் ஆளாளுக்கு ஓபன் செய்து விட்டார்கள். திடீர் டீ கடைகள் எப்படி முளைக்கிறதோ, திடீர் என்று உணவகங்கள் எப்படி முளைக்கிறதோ, திடீர் என்று மருத்துவமனைகள் எப்படி முளைக்கிறதோ, அதே போன்று நாங்கள் சைக்காலஜி ரீதியாக மனோதத்துவ ரீதியாக உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று வருபவர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். ஒரு காலத்தில் இந்த துறையிலே இருந்தவர்கள் எல்லாம் அந்த துறையிலே படித்து பட்டம் பெற்று பண்டிதர்களாக இருந்தவர்கள், பல நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள், பல வருட அனுபவம் உள்ளவர்கள் தான் நாங்கள் மனோதத்துவ பயிற்சி தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு யாரு என்னன்னே தெரியல, திடீரென்று ஆளாளுக்கு நாங்கள் மனோதத்துவ பயிற்சிகளை தருகிறோம் நாங்கள் என்று இன்றைக்கு நிறைய பெருகிவிட்டது. மனோதத்துவ பயிற்சி அல்லது மனோரீதியாக மக்களுக்கு கவுன்சிலிங் ஆலோசனைகள் தரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்,
அந்த மன உளைச்சல் என்கிற அந்த வளையத்திற்குள் சிக்கி கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இப்ப எங்கெங்கெல்லாம் நீங்கள் உணவகங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்ன அர்த்தம்? வீட்டில் சாப்பிடுபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மருத்துவமனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஆரோக்கியத்தோடு வாழ்பவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பள்ளிக்கூடங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? படிக்கக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், மனோதத்துவ ரீதியாக உங்களுக்கு கவுன்சிலிங் தருகிறோம், ஆலோசனைகள் தருகிறோம், உங்களுடைய மனப்புரட்சிகளை சரி செய்கிறோம், உங்கள் மன உளைச்சல்களை சரி செய்கிறோம். சும்மா ஒரு கலரை யோசி, ஒரு எது உனக்கு பிடிக்கும், இப்படி சம்பந்தம் இல்லாத சில கேள்விகளை கேட்டு சும்மா இருக்கிறவனை எல்லாம் இன்றைக்கு பைத்தியக்காரர்களாக ஆக்கக்கூடிய நிறைய ஒரு ஃப்ராடுகள் அதிகரித்து விட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். உண்மை அதுதான். அப்ப மனோதத்துவம் எதுவுமே இல்லையா அப்படின்னா எஸ் ஆர் நோ என்று சொல்ல முடியாத ஒரு கேள்வி இது. ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மனதில் உள்ளதை இன்னொருவர் அறியக்கூடிய சக்தி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு மட்டுமே இருக்கிற அதிகாரத்தை குறித்தும் ஆற்றலை குறித்தும் சொல்லும் போது அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களில் உள்ளதை உள்ளங்களில் உள்ளதை அவன் தான் அறிகிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை அவன் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்கிறான். அப்படி எனும்போது எவ்வளவு பெரிய பாண்டித்துவம் பெற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பண்டிதர்களாக இருந்தாலும், பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதை அப்படியே அறியக்கூடிய, அப்படியே அதை பிரதிபலிக்கக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் மனிதர்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அனுபவம் இருக்கும். இப்போ ஒரு 50 வயசுக்காரர் ஒருத்தர் இங்க இருந்திருக்கிறார்னா அவர் வாழ்க்கையில பல அனுபவங்களை பார்த்திருப்பார். வெளிநாட்டிற்கு வந்த புதிதிலே சில பேருக்கு அப்படியே வெளவெளவெளான்னு இருப்பான். ஆனா இவர் அப்படியே ரிலாக்ஸா இருப்பார். ஏன்? அவர் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து கடந்து நடந்து அவருக்கு பல விஷயங்கள் தெரியும். அப்போ தம்பி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு, கொஞ்சம் பதட்டப்படாத, பெரிய பெரிய மால்லாம் பார்த்து பயப்படாத, கார் கொஞ்சம் ரோட்ல உசுன்னு போனோன்னு ரொம்ப பயந்துராத, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. 2-3 வருஷம் ஆனா 5000 ரூபாய்க்கு நீயே ஒரு பழைய கார் வாங்கிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? அனுபவத்தை வைத்து மருந்து கொடுப்பார். அதற்காக உங்களுடைய உள்ளத்திலே உள்ளதவருக்கு தெரியும் ஆயிருமா? கல்யாணம் புதுசுல சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கல்யாணம் ஒண்ணு வேண்டாம், அப்படியே சந்தோஷம் ஆனந்தம் எல்லாத்துக்கும் அப்படியே வந்துறார். சுகங்கள் இருக்கிற சில இடங்களில் சுமைகளும் இருக்கும். அப்ப சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அவன் கல்யாணம் ஆகி இப்பதான் புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறான் போது அப்படி இப்படிம்பான். வாழ்க்கையில கஷ்டப்பட்டவர், பல பிரச்சனை நல்லது கெட்டதுகளை பார்த்தவர், அவர் ரிலாக்ஸா இருப்பார். தம்பி ரொம்ப ஆடாத, இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, 3 மாசம் 6 மாசம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் நாளடைவுல சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு அழகா ஆலோசனை சொல்லுவார். அதுக்காக இவருடைய உள்ளத்துல உள்ளது அறிஞ்சாருன்னு சொல்ல முடியுமா? யாருடைய உள்ளத்தையும் திறந்து பார்க்கிற, பிளந்து பார்க்கிற எந்த சக்தி அல்லாஹ் யாருக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் அவன் மட்டும் தான் அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களில் உள்ளதை உள்ளங்களில் உள்ளதை அவன் மட்டுமே தான் அறிவான். வமா துஃபி சுதூர், உள்ளங்கள் ஒளித்து வைத்திருப்பதையும் அவன் தான் அறிவான். அப்ப அதனால் ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் அல்லது மனோதத்துவ நிபுணர் என்னை குறித்து எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்றால் என்னுடைய அகீதாவிலேயே கோளாறு வந்து விடும் சகோதரர்களே. சரியா? அப்ப இந்த மன உளைச்சல் என்பது, இந்த பிரச்சனைகள் என்பது, கஷ்டங்கள் என்பது எல்லாருக்கும் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த சூரத்து ஷரஹ், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உமது உள்ளத்தை உமக்காக நாம் விசாலப்படுத்தவில்லையா என்கிற இந்த சூரா, இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதற்குண்டான காரணத்தை பற்றி நாம் படிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் தோழர்களும் மிகப்பெரிய மனச்சுமையில் இருந்த போது, குறிப்பாக குஃபாரு குறைஷ், இந்த குறைஷி காஃபிர்கள் எல்லாம், இறை மறுப்பாளர்கள் எல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் தம் தோழர்களையும் நீங்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றதனால் இதோ பாருங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஏழ்மையில் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள், உறவை இழந்து விட்டீர்கள், செல்வத்தை இழந்து விட்டீர்கள், சமூகத்திலே உங்களுக்கு இருந்த குலப்பெருமையை இழந்து விட்டீர்கள் என்றெல்லாம் தாக்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அப்படிதானே? ஏன்னா இருக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்னும் போது இவருடைய தொழில் பொருளாதாரம் முடக்கப்படுகிறது, சொந்த பந்தங்கள் பூரா இவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள், சமூகத்திலே ஒரு சமூக பகிஷ்காரம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப உலக ரீதியான கஷ்டங்களை மார்க்கத்திற்காக இவர்கள் அனுபவிக்கும் போது இதை எப்படி இவர்கள் மடைமாற்றினார்கள்? பாத்தியா, நீ இஸ்லாத்தை ஏற்றதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, இஸ்லாத்தை ஏற்றதனால தான் நீங்கள் அனாதைகளை போல் வாழுகிறீர்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் தம் தோழர்களையும் இவர்கள் சொல்லனா துயரங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக, ஆதரவாக, அக்கறையாக இந்த சூறாவை இறக்கி வைக்கிறார். இதை வைத்து அறிஞர் பெருமக்கள் மன உளைச்சலுக்குண்டான மருந்துகளாகவே இதை நமக்கு மாஷா அல்லாஹ் விளக்கிக் கொள்கிறார்கள். முதலாவது என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உமது நெஞ்சத்தை, உமது உள்ளத்தை நாம் உமக்காக விசாலப்படுத்தவில்லையா? அப்ப முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், உள்ளம் யாருக்கு விசாலமாக்கப்படுகிறதோ அவர்தான் மன உளைச்சலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். சதர் என்பதை நெஞ்சம் என்று சொல்லுகிறோம், அது உள்ளத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே நாம் உமது உள்ளத்தை விசாலப்படுத்தவில்லையா என்று கேட்டதிலிருந்து மன உளைச்சலுக்கான மருந்து, அந்த சந்தோஷம், அந்த சஆதத் என்கிற ஈடேற்றம் அல்லாஹ்வின் கையில் மட்டும்தான் இருக்கிறது. இல்லாட்டா அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும், நபியே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லையா, அல்லது நபியே உங்களுடைய உள்ளம் அப்படியே விசாலப்படுத்தப்பட்டு நீங்களே அந்த மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு திறவுகோலை கையில் வைத்திருக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி வசனம் இறங்கல. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவான், உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிம்பா, சந்தோஷத்தை வெளியே தேடாத உன்கிட்ட தான் இருக்கு அப்படிம்பா, அப்படிதானே? இதெல்லாம் தத்துவங்களாக பேசுவதற்கு நன்றாக இருக்குமே தவிர சந்தோஷம் என்கிட்ட இருந்தா நான் ஏன் சங்கடமா இருக்கேன், அப்படிதானே? எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், நீ சந்தோஷத்தை அங்கே இங்கே தேடாத, சந்தோஷம் உங்ககிட்டே தான் இருக்கு, எங்க இருக்கு வந்து காட்டு அப்படின்னு கேட்கும். இப்படி யாராவது சொன்னா நம்ம என்ன செய்யணும், வா வந்து சந்தோஷம் எங்க இருக்குன்னு காட்டுன்னு கேட்கணும். அப்ப நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த சஆதத் என்கிற ஈடேற்றம் பியதில்லாஹ், யாருடைய கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவரிடம் இருந்து அதை நாம் பெற்றால் தான் அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மிடத்தில் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் அல்ல, முதல் வார்த்தையே எப்படி வருகிறது, அலம் நஷ்ரஹ், நபியே நாம் விசாலப்படுத்தவில்லையா, உள்ளத்தை விசாலப்படுத்தவில்லையா? அப்போ அல்லாஹ் உள்ளத்தை நாம் விசாலப்படுத்தவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டதிலிருந்து முதலாவது விஷயம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மன உளைச்சல்களுக்கான அனைத்து பிரச்சனைகளையும், நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், இந்த எல்லா பிரச்சனைக்கும் உண்டான தீர்வு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஆனந்தத்தை கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே மகிழ்ச்சியை கேட்டார்கள். யா அல்லாஹ் எனக்கு வந்து நிம்மதியை தா என்கிற கருத்தில் பல பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், கேட்கும்படி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப முதலாவது விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் நமக்கு சொல்வதை போல் மகிழ்ச்சி என்பது நம்முடைய வீட்டில் இருக்கிறது, மகிழ்ச்சி என்பது நம்முடைய செல்வத்தில் இருக்கிறது, மகிழ்ச்சி என்பது நம்முடைய செல்வாக்கில் இருக்கிறது, மகிழ்ச்சி என்பது நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களே, அது இருந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். ஆனா உண்மையாலுமே இவைகள் எல்லாவற்றிலும் அது வருவதற்கு முன்னால் முதலில் அது யாருகிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, இறைவா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் ஹசனா என்கிற நல்லதை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு ஹசனா என்கிற நல்லதை கொடு. அப்ப யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்விடத்தில் தான் நன்மைகளின் திறவுகோல்கள் இருக்கிறதுன்னு குர்ஆன்ல வசனம் இருக்குதா இல்லையா? அப்ப நன்மைகளின் திறவுகோல்கள் தான் நம்முடைய உள்ளத்திற்கான மன அமைதியை உள்ளே வைத்திருக்கிறது. நன்மையின் திறவுகோல்கள் தான் நம்முடைய ஆனந்தத்தை அள்ளி முடிந்து வைத்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் தான் நன்மையின் திறவுகோல்கள் இருக்கும் போது மன உளைச்சலுக்கான மருந்தும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். நம்பர் 2, லக சத்ரக், நபியே உமது உள்ளத்தை நாம் விசாலப்படுத்தவில்லையா? இதை வைத்து அறிஞர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த சஆதத் என்கிற நிம்மதி, மன உளைச்சலுக்கான மருந்து அறிவில் இல்லை, அதாவது சிந்தனையில் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது என்கிறார்கள். அது என்ன அறிவு, அது என்ன சிந்தனை? அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பெரிய பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா, எல்லா கஷ்டங்களையும் அந்த மைண்டிற்குள் சேகரித்து சேகரித்து வைத்து இன்னும் இன்னும் அதை நம்ம சுமையாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அக்ல், அறிவில் என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது. சஆதத் என்கிற ஈடேற்றம் அக்லுக்குள் இல்லை, அக்ல் என்கிற அறிவுக்குள் இல்லை, மாறாக கல்ப் என்கிற உள்ளத்திற்குள் தான் இருக்கிறது. ஆதலால் தான் அல்லாஹ் சத்ரக், உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா? அது எப்படி நீங்க சொல்றீங்க? அக்ல் என்கிற அறிவுக்குள் தான் மனிதனுடைய சஆதத் என்கிற ஈடேற்றம் உள்ளடங்கி இருக்குமானால் நிறைய படித்தவர்கள் எல்லாம் மிக மிக சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். அப்படிதானா? பல்கலைக்கழகம் போகக்கூடியவர்கள் எல்லாம் கஷ்டங்களை பார்க்காமல் வளர வேண்டும். ஆனால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் நிறைய படித்தவர்கள் தான் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் படிச்சுட்டு சாதாரணமா இருக்கிறவனுக்கு பெரிய அளவுல ஆசை இருக்காது,
பெரிய அளவுல அவனுக்கு என்ன இருக்காது, அவனுடைய இலக்கு ரொம்ப பெருசா இருக்காது, ரொம்ப சுருக்கமா எளிமையா அவன் வாழ்றதுனால அவனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். அவனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு அவன் ஆனந்தம் அடைந்து விடுகிறான். நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலே பாருங்கள் சகோதரர்களே, நம்மை விட கடைநிலையில் வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ பங்காளிகள், நான் அவர்களை பங்காளிகள் என்று சொல்வதில்லை, நம்முடைய பங்காளிகள் என்றே சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா துறையிலையும் அவங்க இணைஞ்சிடறான். சுத்தம் செய்யக்கூடிய அந்த அலுவல் சார் பணிகளில் நமக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட ரொம்ப சொற்பமாக சம்பாதிக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெக்கேஷனுக்கு போவதே குறைந்தபட்சம் 2 வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 வருடத்திற்கு ஒரு முறையோ தான். எவ்வளவு பேசிக் வாங்குகிறார்கள் என்று பார்த்தால் 1250, 1180 இவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வெளியே வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிப்பதாக இருந்தாலும் மிக சொற்ப வருமானத்தில் வாழ்கிறார்கள். நாம் அதாவது சராசரியாக சம்பாதிப்பவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எந்த ஒரு பெரிய சுகங்களையும் அவர்களை பார்த்தால் அனுபவிப்பதை போல் தெரியாது. எதையெல்லாம் நாம் சாதாரணமாக ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற வேலை என்று நினைப்போமோ, நம்முடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு என்று ஒரு வேலையை நினைப்போமோ, அதையெல்லாம் அவர்கள் இன்முகத்தோடு செய்கிறார்கள். அந்த வேலைக்காகத்தான் அவர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனா அவங்க முகத்துல பாருங்க மலர்ச்சி இருக்கும், அவங்க முகத்துல பாருங்க அது பாட்டுக்கு சிரிச்சு சந்தோஷமா பேசுவான், அப்படிதானே? அப்ப எப்படி? அப்ப நிறைய அவர்கள் படிக்கவில்லை, நிறைய சம்பாதிக்கவில்லை, ஆனாலும் அவர்களால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய இலக்கை அவர்கள் விரிவுபடுத்தவில்லை, அவர்களுடைய அபிலாஷைகளை அவர்கள் அதிகப்படுத்தவில்லை. அது வேண்டும், இது வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், அப்படி சம்பாதிக்க வேண்டும், இப்படி என்று பெரிய அளவிற்கு அவர்கள் என்ன செய்யல, கோட்டை கட்டவில்லை. எது அவர்களுக்கு வருகிறதோ அதை அவர்கள் பெற்றுக் கொள்வதிலே தீவிரம் காட்டுகிறார்கள். கொஞ்சம் நிறைய கிடைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதற்குண்டான வழிகளில் உற்சாகத்தோடு வேலை பார்க்கிறார்கள். அது பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கிறார். அப்போ அக்லில், அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சஆதத் என்கிற இந்த ஈடேற்றம் மன உளைச்சலுக்கான மருந்து அக்ல் என்கிற அறிவில் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள், அது கல்ப் என்கிற உள்ளத்தில் இருக்கிறது. ஆதலால் தான் அல்லாஹ் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உமது சதரை, உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா? அப்பதான் இந்த உள்ளத்திற்கான மருந்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், உள்ளத்திற்கான மருந்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இந்த போதை பழக்க வழக்கத்திற்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது மற்ற தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்து தங்களுடைய சந்தோஷங்களை, தங்களுடைய சிற்றின்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களை நீங்கள் பார்த்தால் மைண்ட் ரிலாக்ஸுக்காக இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். உண்மைதான், அவங்க மைண்ட் தான் ரிலாக்ஸ் ஆகுமே தவிர அவங்களுடைய கல்வி என்ன செய்யாதது, என்ன செய்யாது, ரிலாக்ஸ் ஆகாது. அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, ஆனால் உண்மையாகவே ரிலாக்ஸ் ஆக வேண்டிய இடம் எது? அக்லா கல்பா? கல்ப். ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உமது சத்ர், அதாவது உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா? அப்ப முதலாவது விஷயம், எல்லா விதமான உளைச்சல்களுக்கும் உண்டான மருந்து அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய இந்த மருந்தை நாம் எதற்குள் செலுத்திக் கொள்ள வேண்டும்? உள்ளத்திற்குள் செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிதானே? இப்ப நம்முடைய உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் மருந்தை எங்க செலுத்துறோம்? நம்ம எங்க செலுத்துறோம்? உடலுக்குள் செலுத்துகிறோம். அப்படிதானே? பல்வலி என்றால் பல்லிலே என்ன மருத்துவம் பார்க்கணும், கண்ணிலே வலி என்றால் கண்ணுக்குண்டான மருத்துவத்தை பார்க்கிறோம், வயிற்றில் வலி என்றால் வயிற்றுக்குண்டான வலியை மருத்துவத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி உள்ளத்திற்குள் ஒரு வலி என்றால் உள்ளத்திற்குள் தான் மருந்தை செலுத்த வேண்டும். உள்ளத்திற்குள் மருந்தை செலுத்துகிற மருத்துவர் இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்? உள்ளத்திற்குள் உள்ளத்திற்கான மாத்திரையை கொடுக்கிற மருத்துவரோ மருத்துவமனையோ இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? இந்த உள்ளத்தை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத சகோதரர்களே. நம்முடைய உடலை வேண்டுமானால் இந்த உலகத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய முடியாது, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மன உளைச்சலுக்கான மருந்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறான். அந்த உள்ளம் எப்போது விசாலமாக்கப்படுகிறதோ, விசாலமாக்கப்படுதல் என்றால் என்ன? இறுக்கத்திலிருந்து அது வெளியே வருகிறதுன்னு அர்த்தம். இறுக்கத்திலிருந்து என்ன ஆகுது? அது வெளியே வருகிறது என்று அர்த்தம். அப்படிதான் மன உளைச்சல் என்ன, நம்ம வெளியே வர முடியாம தவிக்கிறோம். ஒரு பொருளுக்குள் இன்னொரு சின்ன பொருளை உள்ளே போட்டு அடைத்து அதை நெருக்கடிக்குள் நாம் வைத்துக் கொண்டிருப்பதை போல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இந்த உள்ளத்தோடு இரண்டர கலந்து அல்லது இந்த மைண்டோடு இரண்டர கலந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே வர முடியாமல் அது தடுத்துக் கொண்டே இருக்கிறது, ஒரு தடையை போட்டுக் கொண்டே இருக்கிறது.
என்னதான் மக்களை நாம் பார்த்தாலும் பேசினாலும் சிரித்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அது பாட்டிற்கு தூங்கினாலும் அது பாட்டிற்கு தொலை போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு உள்ளே கடந்து அப்படியே குடைந்து கொண்டே இருக்கிறது. அது நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயமா இருக்கு. படித்து முடித்தவர்கள் டிகிரி வாங்கியிருப்பார்கள். வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னதான் பசங்களோட பேசினாலும் சிரிச்சாலும், என்னதான் அவனுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி சாதாரணமாக போய்கொண்டே இருந்தாலும், அவனுடைய மாமூல் வாழ்க்கை எப்படி போய்கொண்டே இருப்பதாக அவன் நினைத்தாலும், அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்குள் அப்படியே ஒரு பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேலைக்கு வந்து ஒரு இகாமா ரீதியான பிரச்சனை, அல்லாஹ் காப்பாற்றும். எவ்வளவுதான் நாம் சமூகத்தோடு சிரித்து பேசினாலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கை நடந்து கொண்டே இருந்தாலும் அப்படிதானே, வேலைக்கு சாப்பிடுவோம், தூங்குற நேரத்துக்கு போவோம், தூக்கம் வருதோ இல்லையோ எப்படியோ கண்ணு மூடுவோம், தூங்குவோம், எந்திப்போம். ஆனால் அந்த இகாமா என்கிற அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அதனுடைய மூளையை போட்டு கசக்கி கொண்டே இருக்கும், அதனுடைய மைண்டை போட்டு அப்படியே பிழிந்து கொண்டே இருக்கும், அது உள்ளத்தை கிழித்து கொண்டே இருக்கும், உயிர் நரம்பை கொஞ்சம் உரசி கொண்டே இருக்கும். அதானே? அப்ப அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், அது அப்படியே விசாலப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அது பக்கத்து கீழே விழுந்துரும். நீங்க அதை இறுக்கமா டைட்டா வச்சுக்கிற வரைக்கும் அது என்ன செய்தது, உங்களை இறுக்கி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் அதை லூஸ் பண்ணி விடுங்க, தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையோ அல்லது பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிடிமானத்தையோ அல்லாஹ் பிரச்சனைகளுக்கு கொடுக்கவில்லை. அது பிரச்சனை எங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த இடம் விசாலப்படுத்தப்பட்டு விட்டால் அது கீழே விழுந்து விடும். அதனாலதான் அல்லாஹ் உள்ளத்தை விசாலப்படுத்தவில்லையா. மூன்றாவது விஷயம் என்ன? அன்பார்ந்த சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மன உளைச்சலுக்கான மருந்தை உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் எப்போது நாம் பெறுகிறோம் அல்லது எப்போது அடைந்திருக்கிறோம் என்றால், நபியே உமது சுமையை உம்மை விட்டு நாங்கள் அகற்றினோம். இதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, உம்முடைய பாவத்தை நாம் மன்னித்தோம் என்ற அர்த்தம். அப்படி நம்முடைய பாவங்கள் எப்போது மன்னிக்கப்படுகிறதோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் அப்பதான் அவன் மன உளைச்சல் இருந்து வெளியே வருவான். மன உளைச்சல் என்பது எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி வைத்திருப்பதில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நமக்கென்று அல்லாஹ் எந்த ஒரு விதியை வைத்திருக்கிறானோ அதே விதியை நம்ம முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இப்ப உதாரணமா பலஸ்தீன்ல அவ்வளவு பிரச்சனை நடக்குது, அல்லது இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த காவிகளும் பாவிகளும் இவ்வளவு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு அழிச்சாட்டியம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அழிக்கப்பட வேண்டாமா, இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டாமா, எவ்வளவு தூரம் இவர்கள் ஆணவத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்களே, இப்படியே பேச ஆரம்பித்து அந்த ஈமான் அந்த அகீதா என்கிற கொள்கை தெளிவாக இல்லாதவர்கள் எந்த அளவிற்கு புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றால், அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, நவுது பில்லாஹ், கடவுள் இருக்கிறானா இல்லையா, கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படிலாம் அநியாயம் நடக்குமா அப்படின்னு இஸ்லாமிய வட்டத்திற்குள் உள்ள சிலரே சிந்திக்க கூடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அவன் நீதியானவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 60 கிலோ எடை உள்ளவனும் 20 கிலோ எடை உள்ளவனும் ஒரே மாதிரி உணவை தின்ன முடியுமா? சொல்லுங்க தா. 6ஆம் வகுப்பு படிப்பவனும் பல்கலைக்கழகத்தில் 3ஆம் வருடம் படிப்பவனுக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் வைக்க முடியுமா? சொல்லுங்க தா. நீங்க 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க. முதலாவது புள்ள 10வது படிக்குது, 2வது புள்ள 10 மாசம் தான் ஆகுது. 2 பேருக்கு ஒரே மாதிரி பிரியாணி கொடுக்க முடியுமா? அதே போன்றுதான் இறை நம்பிக்கையாளர்களுடைய இறை நம்பிக்கைக்கு ஏற்ப அல்லாஹ் சோதனைகளுக்கான சில வழிகளை வைத்திருக்கிறான். உங்களுக்கு வைத்திருக்கிற அதே விதிகளை அல்லாஹ் என்ன செய்யல, இறை மறுப்பாளர்களுக்கு வைக்கல. அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்டம் போடுவதற்கு காலம் கொடுத்திருக்கிறான், அவகாசம் தந்திருக்கிறான். அவர்கள் தௌபா கேட்டு மீண்டு திருந்தி அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் வராமல் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருக்கிறது என்றால் அதை முடிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் முடிப்பான். எல்லா அநியாயக்காரர்களுடைய ஆட்டத்தையும் அல்லாஹ் ஆரம்பத்திலேயே அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்றிருந்தால் அபூ ஜஹல் என்கிற ஒரு கேரக்டரை இஸ்லாமிய வரலாற்றில் இருந்திருக்க மாட்டான். எல்லா அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தையும் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஒழித்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதியை வைத்திருந்தால் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஃபிரௌன் என்கிற ஒரு எதிரியே கிடைத்திருக்க மாட்டான். அல்லாஹ்க்கு தெரியும். அப்படிதானே? ஆனா இறை நம்பிக்கையாளர்களை நம்ம நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஒரு சின்ன பாவம் தான் செஞ்சிருப்போம், உடனே நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி தோணும். அடிப்படையில் அல்லாஹ் நம்மை உடனுக்குடன் பிடிப்பதில்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் அல்லாஹ் பிடித்திருந்தால் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், பூமியில் ஒரு பிராணி கூட என்ன செய்ய முடியாது, ஊர்ந்து செல்ல முடியாது என்கிறான். உலகத்தில் மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்கு உண்டான தண்டனையை உடனுக்குடன் நான் கொடுப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு பிராணி கூட ஊர்ந்து செல்ல முடியாது என்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்கள் நடந்து செல்ல முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லல,
மனிதர்கள் செய்கிற பாவத்தின் விளைவும் வீரியமும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் பிராணிகளை கூட அது பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அந்த பிராணிகளை கூட அல்லாஹ் விட்டு வைத்திருக்க மாட்டான். அவ்வளவு தூரம் இந்த மனிதர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் கருணை காட்டுகிறான், அல்லாஹ் விட்டு கொடுக்கிறான், அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். காலையில் பாவம் செய்பவர்களை மாலையில் மன்னிக்கிறான், மாலையில் பாவம் செய்பவர்களை காலையில் மன்னிக்கிறான். இது போக ரமதான் வரும்போது அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பின் உச்ச கட்டத்தை இந்த உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் அள்ளி தெளிக்கிறான். சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறான், நரகத்தின் கதவுகளை பூட்டி வைக்கிறான். மரதத்து ஷயாத்தீன் என்கிற கேடுகட்ட ஷைத்தான்களின் மிக மோசமான ஜாதியை அல்லாஹ் பூட்டியே வைக்கிறான். அப்ப அல்லாஹ் நிறைய வாய்ப்பு கொடுக்கிறான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், பலஸ்தீனில் அவ்வளவு நடக்கிறது, காசாவிலே இவ்வளவு நடக்கிறது, இந்த இஸ்ரேலை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் பிரதர், அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே போர்கள் நடந்துச்சா இல்லையா? அவர்களுக்கே சோதனைகள் நடந்துச்சா இல்லையா? எல்லா போர்க்களத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் பத்ரின் வெற்றியை சுவைத்தார்களா? இல்லையே. உஹது யுத்தம் நடக்கத்தான் செய்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லே உடைபடத்தான் செய்தது. சுமார் 70 நபி தோழர்கள் கொல்லப்படத்தான் செய்தார்கள். 70 நபி தோழர்களுக்கு 70 குழிகள் கூட தோண்ட முடியாத அளவிற்கு கடும் கஷ்டத்தில் அவர்கள் இருந்து ஒவ்வொரு குழியிலும் 2 பேரை உள்ளே வைக்கக்கூடிய அளவிற்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்தது. அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்றில் அந்த அபூ தாலிப் அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் 3 ஆண்டு காலம் கஷ்டப்படவில்லையா? உணவுக்கு கூட எதுவும் கிடைக்காமல் அவர்கள் சிரமப்படவில்லையா? ஒருவருடைய ஈமானுக்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டமே பார்க்காமல் வாழ வைக்க வேண்டும் என்றிருந்தால் யாருங்க வாழ வச்சிருக்கணும்? ரசூலுல்லாஹ் வாழ வச்சிருக்கணும். இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் உச்சக்கட்டமான நற்குணத்தின் மீது அமைந்திருக்கிறீர்கள். நற்குணம் உங்களிடத்தில் இருக்கிறதல்ல, நற்குணத்தின் மீதுதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒழுக்கத்தின் இருப்பிடமாய், ஒழுக்கத்தின் பிறப்பிடமாய், ஒழுக்கத்தின் சிறப்பிடமாய் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்படலையா? அப்ப நீங்க என்ன நினைக்க கூடாது, உலகத்திலேயே எப்படி சகோதரர்களே ஒவ்வொருவரும் அவருடைய தகுதிக்கேற்ப தேர்வுகள் தீர்மானிக்கப்படுகிறது. கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, சாதாரண கிளர்க் வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு உண்டான இன்டர்வியூ, உங்களுக்கு உண்டான நேர்காணலும் ஒரு மேலாளர் வேலைக்கு ஒருத்தர் வர்றார், மேனேஜர் வேலைக்கு ஒருத்தர் வர்றார், அவருக்குரிய இன்டர்வியூ ஒரே மாதிரி இருக்குமா? அவன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். ஏங்க பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகளை போய் சேர்க்கிறீங்களா, அங்கேயே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருக்காங்க. 1ஆம் வகுப்பு 6 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? 6 வயது பையனாக இருந்தாலும் அவனுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஆனா 6 வயசு பையனுக்கும் 16 வயசு பையனுக்கும் ஒரே மாதிரி கேள்வி இல்ல. அதே மாதிரி தான் இறை நம்பிக்கையின் உச்சக்கட்டத்தை நீங்கள் தொட 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 கொஞ்சம் கஷ்டமும் கவலையும் கொஞ்சம் அப்படி ஒரு கோட்டிங் கூடத்தான் இருக்கும். அதை தாங்குகிற மனதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான். அதை எதிர்கொள்ளுகிற எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் உங்களுடைய இதயத்திற்குள் ஏற்றி விடுவான். இதுதான் ஈமான். அப்ப அதனால நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்தவர்களே, மன உளைச்சலுக்கான மருந்து முதலில் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இரண்டாவது விஷயம், அந்த மருந்து என்பது நம்முடைய உள்ளத்திற்குள் போடப்பட வேண்டும். மூன்றாவது என்பது மன இறுக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரைக்கும் அதனாலதான் நபியே, உம்மை அரித்துக் கொண்டிருந்த அந்த சுமையை உம்மை விட்டும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நீக்கி இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டான சிறப்பம்சங்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால் எந்த இறை தூதருக்கும் யாருக்குமே கொடுக்காத பல சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறான். உதாரணமாக, எல்லா இறை தூதரும் அவரவர்களுடைய சமூகத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டவர்கள். அவரவர்கள் வாழுகிற காலத்தோடு அவர்களுடைய வேலிடிட்டி முடிந்துவிடும். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற சமூகத்திற்கு மட்டும் தூதர் அல்ல, அவர்கள் வாழும்போது இந்த உலகத்தில் இருந்த எல்லோருக்கும் தூதர். அவர் வாழ்ந்த போது மட்டும் அவர் தூதர் அல்ல, அவர் வாழ்ந்து முடிந்ததற்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அவர் எல்லோருக்கும் தூதர். அந்த வகையில அந்த வரிசையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவம், அவங்க பாவக்கரை படாத புனித ஜீவன் தான். அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையில் பாவக்கரை தீண்டினாலும் சீண்டினாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிபந்தனை இல்லாமல் மன்னித்து கொடுத்திருக்கிறான். நபியே, உன் மீது இருந்த அந்த சுமையை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சுமத்தி தனியா வச்சுட்டோம். ஒரு மூமினுடைய உச்சக்கட்ட போராட்டமே என்னங்க? ஒரு மூமினுடைய, ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலகத்தில் எதிர்கொள்ளுகிற உச்சக்கட்ட போராட்டம் என்ன? அவனுடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற பாவங்கள். அப்படியே தொழுதுகிட்டே, ஓதிக்கிட்டே, திக்ர் செஞ்சுக்கிட்டே, நோன்பு வச்சுக்கிட்டே அப்படியேவா போகுது நம்ம வாழ்க்கை? சொல்லுங்க தா, அப்படியேவா போகுது? அது இல்லை. யாராக இருந்தாலும் மனிதன் எனும் போது அவனுடைய வாழ்க்கையில் மறுபக்கம் இருக்கும்.
யாராக இருந்தாலும் அப்படிதானே. ரமதான் என்கிற இந்த மாதங்கள் எல்லாம் வருடம் ஒரு முறை வருவதற்கு காரணமே என்ன? அப்படியே கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி கிடக்கிற இறை நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே வரணும். சாதாரணமா நம்முடைய லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அசாதாரணமான சில தியாகங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும். சும்மா அப்படியே 5 வக்து தொழுதுகிட்டு அப்படியே முடிச்சுக்கலாமா? இல்ல, பட்டினி கிடக்கணும், பசியை நீ தாங்கணும், தாகத்தை தாங்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், நிதானத்தோடு இருக்கணும், காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் அப்படியே நீ உன்னுடைய ஒரு தியாகத்துக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கணும். அப்ப யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, ரமதான் போன்ற இந்த சீசன்கள் வருவதற்கு காரணமே சாதாரணமான இறை நம்பிக்கை இருக்கிற உங்களுக்குள் ஒரு அசாதாரணமான இறை நம்பிக்கை வரணும். சாமானியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் கொஞ்சம் ஈமானியர்களாக வரணும். அதுக்கு தான் அப்போ பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட அந்த மன உளைச்சல் என்கிற இறுக்கத்தில் இருந்து சகோதரர்களே நம்ம வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, எதிலெல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று மார்க்கம் உங்களுக்கு வழிகாட்டுகிறதோ அதை அதிகம் செய்யுங்கள், அதிகம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரமதான் என்கிற அந்த மாதத்தினுடைய நோக்கமே அதுதான். இப்படி யார் ஒருவர் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யார் ஒருவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இரவு தொழுகையில் ஈடுபடுவாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யார் ஒருவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் லைலத்துல் கத்ரை அடைவாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யார் ஒருவர் ரமதானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ரகிபான் ஃபுரஜுலின், ஒரு மனிதனின் மூக்கு மண்ணில் விழட்டும். அதற்கு அர்த்தம் என்னன்னா, அவன் நஷ்டமடைந்து விட்டான். எப்படி? ரமதான் நுழைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் அதிகாலையில் இருந்து மாலை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை, மிகப்பெரிய அர்ப்பணிப்பை, ஒரு நாள் 2 நாள் அல்ல சுமார் 30 தினங்கள் தொடர் அர்ப்பணிப்பை நாம் செய்வதற்குண்டான பரிசாக, பலனாக, பயனாக அல்லாஹ் வைத்திருக்கிற அடிப்படையே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அப்ப என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பாதையில் எவ்வளவு தூரம் நான் பயணிக்கிறேனோ, எப்படி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பாதையில் எவ்வளவு தூரம் நான் பயணிக்கிறேனோ அவ்வளவு தூரம் நான் மன உளைச்சலில் இருந்து விடுபட்டுக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் மார்க்கம் தெரியாத அல்லது மார்க்கப்படி வாழாத, மார்க்கமயம் என்கிற ஒரு சூழல் இல்லாதவர்களை நீங்கள் பார்த்தால் மன உளைச்சல்கள் இருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு போதை பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆபாசமான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள், அல்லது நண்பர்களோடு அரட்டை அடிப்பதை தேர்ந்தெடுக்கிறார்கள், உல்லாசமாக ஊர் சுற்றுவதை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன்? அந்த இறுக்கத்திலிருந்து அவங்க வெளியே வர எதையாவது ஒன்று நோக்கி அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இதை அவன் மறப்பான். அப்படிதானே? மனோதத்துவ டாக்டர்களே, மருத்துவர்களே சொல்லுகிற ஆலோசனை என்ன? நீங்க அப்படியே கொஞ்சம் உங்களுடைய அந்த ஒர்க் ஷெட்யூலை கொஞ்சம் மாத்துங்க. உங்களுடைய லைஃப் ஒரே மாதிரி ரொட்டீனா இருக்கக்கூடாது. அதுல நீங்க ஒரு தனவு என்றால் அதிலே கொஞ்சம் கலவைகளை கொண்டு வாருங்கள். கலவைனா என்ன? ஒரே மாதிரி ரொட்டீனா உங்க லைஃப் இல்லாம கொஞ்சம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படியே இறுக்கமாவே நீங்க வாழாதீங்க. ஏங்க நம்ம ஒரே மாதிரி உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரே மாதிரி உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துலயும் எப்படி ஒரு வெரைட்டி இருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாரு. ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அதுல கொஞ்சம் வெரைட்டி வரட்டும். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பார்த்தால் சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆக்டிவிட்டிஸ் அதுல கூட இன்றைக்கு வெரைட்டிகள் வந்து விட்டது. ஒரே மாதிரி நம்ம படிக்கிற காலம் மாதிரி அப்படியே படிக்கணும், பரீட்சை எழுதணும், வீட்டு பாடம் எழுதணும், நோட்டு பாடம் எழுதணும், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லா ஆக்டிவிட்டிஸ், எல்லாமே என்னது? பயிற்சிகள், எல்லாமே பழக்கங்கள், எல்லாமே வித்தியாசமாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. திடீரென்று கலரிங் ஆக்டிவிட்டி என்கிறார்கள், திடீரென்று அந்த ஆக்டிவிட்டி என்கிறார்கள். ஏங்க இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே சிறு குழந்தைகள் தூங்குவதை கூட ஆக்டிவிட்டி என்கிறார்கள். கேஜி செக்ஷன் இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்களே, அவங்கள ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமைதியா தூங்க விடுங்க, அது அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிங்கிறாங்க. ஏன்? வாழ்க்கையில் ஒரு வெரைட்டி, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இதனால இவங்க என்ன செய்யறாங்க? அந்த இறுக்கத்தில் இருந்து, உளைச்சல்களில் இருந்து வெளியே வருவதற்கு வேறு வேறு பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். 5 நாள் வேலை பார்க்கிறோம், 6 நாள் வேலை பார்க்கிறோம், ஒரு நாள் லீவு கொடுத்தே ஆகணும். 10 மாசம் 11 மாசம் வேலை பார்க்கிறோம், வருஷத்துக்கு 1 மாசம் போயே ஆகணும். அப்படியே போய் வீட்லயே ஒரு இடத்துல உட்காந்துருவோமா? இல்ல, அம்மா வீட்டுல ஒரு 10 நாள், மாமியார் வீட்டுல ஒரு 5 நாள், அல்லது அம்மா வீட்டுல 5 நாள், மாமியார் வீட்டுல 15 நாள், அவங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து. இப்படி எல்லாத்துக்குமே என்ன இருக்குது சகோதரர்களே? ஒரு ஊருக்கு ஒரு வெக்கேஷனுக்காக நாம் லொகேஷனை சேஞ்ச் பண்ணினால் கூட அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இப்படி என்று வாழ்க்கையில் என்ன இருக்குது? நமக்கு அந்த வெரைட்டிகள், அந்த பல கலவைகள் இருக்கிறது. அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மார்க்கம் என்னென்ன வழிகளை எல்லாம் தந்திருக்கிறதோ, அது தான தர்மங்களாக இருக்கலாம்,
நம்முடைய தொழுகையாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுதலாக இருக்கலாம், வெளிநாட்டில் அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவில் நாம் இருப்பதனால் மாஷா அல்லாஹ் அடிக்கடி உம்ரா செய்துவிட்டு உம்ராவுக்கு சென்று விட்டு வருவதாக இருக்கலாம். அப்போ இதிலெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபடுறோமோ, நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது, நாம் அந்த மன இறுக்கத்தில் இருந்தும் மன உளைச்சல்களில் இருந்தும் வெளியே வந்து கொண்டே இருக்கிறோம். சரி, நாலாவது விஷயம் என்ன? வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உமது பெயரை உமக்காக நாம் உயர்த்தி இருக்கிறோம். மன உளைச்சலுக்கான மிக மிக முக்கியமான மருந்தே இந்த வசனத்தின் அடிப்படையில் அறிஞர்கள் நமக்கு சொல்லுவது, நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறீர்கள் என்பதை வைத்து அல்ல சகோதரா நீ சாதத் என்கிற ஈடற்றத்தோடு வாழ்வது, எவ்வளவு தூரம் நற்பெயரை நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய். அதுதான். அதுக்காக பணம் தேவையில்லை, பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. உங்களுக்கு என்று உலகத்திலே உங்களுக்கு லாத்தன் நசீபக மின துனியா, இந்த துனியாவில் உங்களுக்கு இருக்கிற நசீபை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தொழுகை முடித்து விட்டால் உழைப்பை நோக்கி ஓடுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. பூமியின் பல பாகங்களிலும் சுற்றி திரிந்தாவது உங்களுக்கு தேவையானதை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. விவசாயம் ஆரம்பித்து பல கலைகளை குறித்தும் பல கல்விகளை குறித்தும் மார்க்கம் பேசுகிறது. அதனால நம்ம சம்பாதிப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் சம்பாதித்து பெறுகிற செல்வத்தில் மட்டும்தான் உங்களுடைய சஆதத் என்கிற அந்த சந்தோஷம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காசு பணம் இல்லை, உண்மைதானே. தத்துவத்திற்காகவோ மேடை பேச்சுக்காகவோ சொல்லுகிற வார்த்தை அல்ல அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் ஏழ்மையோடும் எளிமையோடும் வாழ்ந்தார்கள். இதே போன்ற ஒரு சபையில் மக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கும் போது, அருளுரையும் பொருளுரையும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் தன்னுடைய மானத்தை மறந்துவிட்டு தன்னுடைய தன்மானத்தை பற்றி யோசிக்காமல், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசிக்கிறது ஏதாவது தாருங்கள் என்று அந்த சமூகத்தில் ஒருவர் கேட்கிற அளவிற்கு அந்த சமூகம் ஒரு கட்டமைப்போடு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கேட்க முடியுமா? இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நமக்கு பர்சனலா எவ்வளவோ தேவைகள் இருக்கும். அதை டக்குன்னு எந்திரிச்சு ஒரு சபையில எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு கேட்க முடியுமா? கேட்பதற்கு உன் தன்மானம் இடம் கொடுக்குமா? அப்படியே நீ கேட்டாலும் இந்த சமூகம் அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளுமா? ஏன் அறிவில்ல, எதுக்கு நீ வந்திருக்கிற, எந்த இடத்துக்கு வந்திருக்கிற, பயான் கேட்க வந்தோமா, பயான் கேட்டோமா, போயிட்டே இங்க உட்கார்ந்து உன் பிரச்சனையை பேசுறேன்னு ஏற்பாட்டாளர்கள் கூட கடிந்து கொள்ளலாம். எல்லா இடத்திலும் நம்முடைய பிரச்சனை என்ன செய்ய முடியாது, நம்ம பகிரங்கமாக பொதுத்தளத்திலே பேச முடியாது. ஆனால் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வைத்திருந்த சமூகம் எந்த அளவிற்கு ஒரு இடைவெளியை இல்லாமல் ஒரு இணக்கத்தை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறது என்றால், ஒரு ஆண் ஒரு சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாதுங்க, ஒரு சின்ன பிள்ளை அல்ல, ஒரு வாலிபம் வந்த ஒரு இளமை வந்த ஒரு ஆண் சமூகத்தில் துணிச்சலாக எழுந்து நின்று தன் தன்மானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் எனக்கு பசிக்கிறது ஏதாவது சாப்பாடு தாங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல தங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். எல்லா மனைவிமார்களிடத்திலும் ஆள் அனுப்புகிறார்கள். எல்லார்கிட்ட இருந்து ஒரே பதில் வருகிறது, வீட்டில் ஒன்றும் இல்லை என்று. இதையும் சமூகத்தில் பொதுத்தளத்தில் பதிவு செய்யப்படுகிறது. என் வீட்டில் ஒன்று இல்லைங்கிறத நான் சமூகத்தில் இப்போ பதிவு செய்ய முடியுமாங்க? அது எந்த அளவுக்கு என்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு வரும், என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு அது எவ்வளவு பெரிய இழுக்கு நான் சொல்ல முடியுமா? என்னுடைய வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர், என்னுடைய வீட்டில் வாஷிங் மிஷின் இல்ல, என்னுடைய வீட்டில் ஏசி இல்ல, எனக்கு ஒரு ஏசி வேணும் நான் சமூகத்தில் சொல்ல முடியுமா? சத்தியமா சொல்ல முடியாது. ஏன்? நான் இந்த சமூகத்தில் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படிப்பட்டது என்றால், என்னுடைய தன்மானத்தை அவ்வளவு எளிதில் என்ன செஞ்சிட முடியாது, நான் இழந்துட முடியாது. ஆனா அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பப்ளிக்காக எல்லாருடைய முன்னிலையிலும் தன்னுடைய ஒரு மனைவி அல்ல எல்லா மனைவிகள் வீட்டிலிருந்து வந்த ஒரே பதில் அங்கே பதிவு செய்யப்படுகிறது, வீட்டுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் ஒருத்தர் கூட்டு போறாரு. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்லயும் பெருசா பெரிய விருந்தெல்லாம் கிடையாது. குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறத அவர் என்ன செய்யறாரு, அப்படியே குழந்தைகளை தூக்க போட்டு ஒரு விளக்கு மாதிரி ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்க சாப்பிடுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து வந்தவரை சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த நாள் காலையில நேற்று இரவு நடந்த உங்கள் சம்பவத்தை பார்த்து அல்லாஹ்வே ஆனந்தத்தில் சிரித்தான் என்று அவர்களுடைய ஈமானுக்கு கட்டியம் சொன்னது வரலாறு. பட் இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அந்த சமூகம் எப்படி இருந்திருக்கிறது, அப்ப எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்திருப்பாங்க. ஆனால் அது அவர்களுடைய மன நிம்மதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதா? அதான் கொஸ்டின். எல்லாரும் சொல்லுவார்கள் இப்படி, அதாவது பணக்காரர்கள் பேசுகிற தத்துவம் தான் இது, பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது அப்படின்னு. அது ஓரளவுக்கு உண்மை. அப்படின்னாலும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பணம் மட்டுமே சந்தோஷம் அல்ல. அப்ப எதுல சந்தோஷம்? ரஃபஅனா லக ذிக்ரக், சமூகத்தில் எவ்வளவு தூரம் நற்பெயரை பெற்றிருக்கிறாய். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று அல்லாஹ் அவனை பற்றி சொல்லப்படுகின்ற வாசகம் முடிந்த அடுத்த வாசகம் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்,
முகமது நபி அல்லாஹ்வின் தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று மினாராக்கள் தோறும் முஅத்தின்களின் வாய் வழியாக இந்த உலகமே ஒவ்வொரு வினாடி கூட கேப் இல்லாமல் புவிக்கோள அந்த சுற்றுப்படி உலகத்தில் எங்காவது ஒரு இடத்தில் பாங்கு சத்தம் ஒலிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, பாங்கு நேரம் வந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரின் பேர் ஒலிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நற்குணத்தின் மீது நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த இறை தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெற்ற நற்பெயர் தான் அல்லாஹ் மன உளைச்சலுக்கான மருந்து என்று சொல்றார். உமது திக்ரை நபியே, உமது பெயரை நபியே, உமது நினைவை நாம் உயர்த்தி விட்டோம். அப்ப இந்த சொசைட்டில, இந்த சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு தேவையானவர் என்று பெயர் எடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நம்ம முகஸ்துதிக்காக போராடணும், அங்கீகாரத்துக்காக போராடணும், நம்ம போட்டோ எல்லா இடத்துலயும் வரணும், நம்ம பேர் எல்லா இடத்துலயும் வரணும் நம்ம நினைச்சோம்னா இஹ்லாஸ் பிரச்சனை. அது நம்முடைய நன்மைகளை பாதிப்பு ஏற்படுத்திவிடும். அது சவாபுக்கு பதிலாக அதாபை தேடி தந்துவிடும். சவாப் என்றால் என்ன? சவாப்னா என்னத்தா? அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற நற்கூலி. அதாப்னா என்ன? தண்டனை. சில விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்களே, சவாபுக்காக நீங்கள் செய்வீர்கள், அது அதாபுக்காரதாக மாறிவிடும். உதாரணமாக நீங்கள் தொழுகிறீர்கள், இந்த தொழுகை சவாபுக்குரியதா அதாபுக்குரியதா? சவாபுக்குரியது. பிறர் பார்க்கும்படி நீங்கள் தொழுதால், பிறர் உங்களை மெச்ச வேண்டும் என்று நினைத்து தொழுதால், தொழுது விட்டு நான் தொழுகையாளி என்று பெருமை பேற்றினால் அது எதுக்குரியதாக மாறிடும்? இப்ப உதாரணமாக இப்போது நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன், நீங்கள் உரைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சவாபுக்கானதா அதாபுக்கானதா? சவாபுக்கானது. ஆனால் பேசுகிற நான் என்னுடைய நாவன்மையை காட்ட வேண்டும், என்னை எல்லோரும் பெரும் பேச்சாளராக என்னை புகழ வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சா அது எனக்கு என்னவாயிடும்? அதாபுக்குரியதா? அப்ப சவாபுக்குரிய பல விஷயங்களில் சகோதரர்களே, கரணம் தப்பினால் மரணம் என்பார்களே, அதுபோல்தான் மார்க்கமயமாக்கப்பட்ட எந்த காரியத்தையும் நீங்கள் மார்க்க உணர்வு இல்லாமல் செய்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அது சவாபுக்கு பதிலாக அதாபாக மாறிவிடும். சரியா? அப்ப அதனால நம்ம அந்த அங்கீகாரத்தை நோக்கி ஓடக்கூடாது, பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்று நாடக்கூடாது, பிறர் என்னை மெச்ச வேண்டும் என்று அதை நான் தேடக்கூடாது. ஆனால் அதே வேளையில் என்னுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு எவ்வளவு இருக்கிறது, நான் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு தேவையானவனாக இருக்கிறேன், நான் எந்த அளவிற்கு இந்த சமூகத்திலே நற்பெயரை சம்பாதித்திருக்கிறேன், என்னால் பலன் பெற்றவர்கள் பயன் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் என்பதை வைத்துத்தான் உங்களுடைய மன நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது என்று நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இன்றைக்கு ஒரு 4 மருந்துகளை பார்த்திருக்கிறோம், இன்னும் ஒரு 6 மருந்து பாக்கி இருக்கு. 10 டோஸ் இது மொத்தம். இன்னைக்கு எத்தனை டோஸ் பார்த்திருக்கோம்? 4 டோஸ். ஜஸ்ட் ஒரு குலாசா, ஒரு சம்மரி மட்டும் சொல்றேன். இந்த 4 டோஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து என்னது? முதல்ல நிம்மதிங்கிறது யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு. ரெண்டாவது, அந்த நிம்மதிங்கிறது எங்க வரணும்? என்னுடைய உள்ளத்திற்குள் வரணும். அப்புறம் தான் அது இல்லத்திற்குள்ள வரும். சரியா? மூணாவது விஷயம் என்னது? என்னுடைய பாவங்கள் எவ்வளவு தூரம் மன்னிக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அந்த மன இறுக்கத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கிறேன். 4வது விஷயம் என்ன? நற்பெயர் ஈட்டுதல், சமூகத்திற்கு நான் தேவை என்பதை உணர்த்துதல், அல்லது சமூகம் என்னுடைய இன்றியமையாமையை, என்னுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதல், அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய அவசியம் வரக்கூடிய அளவிற்கு நான் நடந்து கொள்ளுதல் என்பதில் தான் மன உளைச்சலுக்கான 4வது மருந்தாக இருக்கிறது. மீதி உள்ள 6 மருந்துகளை இன்ஷா அல்லாஹ் நாடும் போது, அடுத்த முறை சந்திக்கும் போது நாம் பார்க்கலாம். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.